மற்றொரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முக்கிய மசோதாக்கள் குறித்த விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீட் முறைகேட்டுக்கு எதிராக டெல்லியில் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே எதிர்க்கட்சிகளின் அமளியால் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு, இளைஞர்களின் போராட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். மக்களவை தொடங்கிய சில நொடிகளிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கிருபா. மழைக்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அமர்வு இன்று தொடங்கியிருந்தது. மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? ராஜேஷ் வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரானது கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. அந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் முதல் நாள் அன்று இரு அவைகளும் அடுத்தடுத்து 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் கர்பான் ஜனதா கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. நேற்றும் கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போராட்டமானது நடைபெற்றது. அதே போல நேற்று 2வது நாள் அமர்வு தொடங்கிய நிலையில் நேற்றும் எதிர்க்கட்சிகள் நீட் விவகாரம் உள்ளிட்டவற்றை பேச வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து அமளியில் ஈடுபடுத்தால் மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றத்தின் 3வது நாள் கூட்டத்தொடர் தொடங்கியது. இதில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலையில் தான் மக்களவை தொடங்கியதும் சபாநாயகர் ஓம் பிர்லா பேச ஆரம்பித்தார். அப்போது எதிர்க்கட்சிகள் தரப்பில் நீட் விவகாரம் குறித்து பேச வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கமானது எழுப்பப்பட்டது. அதே போல தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி அவர்கள் அங்கு நடந்து சென்று தொடர்ந்து கூச்சலிட்டதால் அவையில் பரபரப்பான சூழல் நீடித்தது. இதனால் மக்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். அதன்படி 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதனால் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 3வது நாள் அமர்வு நடவடிக்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக இந்த கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று 3வது நாளாகவும் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.